அந்த 12 ஆண்டுகள் இரத்தப்போக்கினால் வேதனைப்பட்ட பெண் வீட்டிலிருந்து கிளம்பும் போதே என்ன சொல்லிக்கிட்டு வரா? நான் போய் இன்னைக்கு இயேசுவை தொடுவேன். கரெக்டா? நான் தொட்ட உடனே நிச்சயமா நான் சுகம் பெறுவேன். என்ன நம்பிக்கை பாருங்க அந்த பெண்ணுக்கு. 12 ஆண்டுகள் கைவிடப்பட்ட, ஒரு நாள் 2 நாள் பிரச்சனை இல்லை. வாழ்க்கையில் நமக்கு அப்படிலாம் பிரச்சனை வந்தால் நம்ம மனம் தோய்ந்து போயிடுவோம் இல்லையா? அந்த பெண் சொல்லிக்கிட்டே வரா வீட்டில இருந்து, நான் போய் தொடுவேன், நான் உடனே சுகம் அடைவேன். கூட்டத்தை பார்க்குறா, கூட்டம் பயங்கர கூட்டம் இயேசுவை சுற்றி. அப்போ அவள் இன்னொரு வார்த்தை சொல்கிறா, ஒருவேளை என்னால் அவரை தொட முடியவில்லை என்றால் கூட அவருடைய ஆடையின் ஒரு நுனியாவது நான் தொடுவேன், எனக்கு சுகம் கிடைக்கும். போய் அந்த பொண்ணு கஷ்டப்பட்டு தொட்டுடுறா இயேசுவை. இயேசு அங்கே அப்படியே நிற்கிறார். என்னை யார் தொட்டது? கூட சீடர்கள் அதிமேதாவிகள் உடனே சொல்கிறாங்க, ஆண்டவரே சுற்றி இருக்கிற எல்லாருமே உங்கள் மேலே தான் ஆண்டவரே விழுறாங்க, எல்லாருமே உங்கள் மேலே தான் விழுறாங்க. ஆண்டவர் சொல்கிறார், இல்லை, யாரோ ஒருவர் என்னை நம்பிக்கையோடு தொட்டார். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமென். திருப்பலிக்கு வர எல்லாருமே நற்கருணை நம்பிக்கையோடு தொடுறதில்லை இல்லையா? சும்மா ஏதோ ஏனோ தானோன்னு வந்துடுறோம். ஆண்டவருக்கு தெரியும் யாரோ ஒருவர் மட்டும்தான் ஆண்டவரை நம்பிக்கையோடு தொடுறாங்க, சுகம் பெறுறாங்க. அதனால தான் ஜெபிச்சுட்டு வாங்க, முட்டி போட்டு ஜெபிக்கணும் நற்கருணைக்கு முன்னாடி. ஒரு ஈனப்பிறவி, ஒரு பாவி, நான் போய் ஆண்டவரை தொடுறேனே இல்லையா? வாங்கினதுக்கப்புறம் இந்த ஈனப்பிறவி இல்லையா, இந்த இழிவான பிறவியை ஆண்டவர் எனக்குள் வந்திருக்கிறாரு, எவ்வளோ பெரிய பாக்கியம். இதை நினச்சி நன்றி சொல்லணும் பிரியமானவர்களே. அந்த அளவுக்குலாம் நமக்கு டைம் கிடையாது. கண்ணை மூடினாவே எதோ ஞாபகம் வருது இல்லையா? ஆண்டவர் ஞாபகம் வர மாட்டார். அதனால் தயவு செய்து முழந்தால் படிட்டு ஜெபித்து நம்பிக்கையோடு வந்து நற்கருணையை பெற்றுக்கொள்ளுங்கள். போனதுக்கப்புறம் மறுபடியும் முழந்தால் படிட்டு நம்பிக்கையோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள்.